நீங்கள் ஏஐ டூல்ஸை ரொம்ப நாளாக யூஸ் பண்ணிகிட்டு இருக்கீங்களா? இல்லை இப்போ தான் ஃபர்ஸ்ட் டைம் ChatGPT யூஸ் பண்ணுறீங்களா? ChatGPT நீங்கள் கேட்ட ரெஸ்பான்ஸை கரெக்டாக கொடுக்கலையா? இந்த 3 கேள்விக்கும் பதில் இந்த வீடியோவில் இருக்குது. ஹாய் ஹலோ எல்லோருக்கும் வணக்கம். நான் உங்கள் ரம்யா பேசுகிறேன். வெல்கம் பேக் டு ஏஐ டெக்கி தமிழ். ChatGPTயை எஃபிஷியன்ட் வேயில் யூஸ் பண்ணுறதுக்கு ப்ராம்ப்ட்ஸ் எழுதுறதுக்கான மெத்தட்ஸை பார்த்துட்ருக்கோம். இது பார்ட் 3. இது வரைக்கும் மொத்தம் 6 டிப்ஸ் கம்ப்ளீட் பண்ணியிருக்கோம். இந்த வீடியோவில் 2 டிப்ஸ் நான் ஷேர் பண்ணியிருக்கேன். ரெண்டுமே ரொம்ப யூஸ்ஃபுல்லான டிப். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். டிப் நம்பர் 7. Combine multiple queries into one prompt for comprehensive responses. அதாவது ChatGPTயில் நம்ம டைப் பண்ணுற இன்ஃபர்மேஷன் சிங்கிள் சென்டென்ஸாக இருக்கணும். 2-3 சென்டென்ஸாக நம்ம கொடுக்கும்போது அது ஒவ்வொன்றுக்கும் தனித்தனியான ரெஸ்பான்ஸ் கொடுக்க வேண்டியதாக இருக்கும். அதுக்காக என்ன பண்ணணும்னா சிங்கிள் ஸ்டேட்மெண்ட்டாக இருக்கணும், ஆனால் அதுவே ரொம்ப டீட்டெயில்டாக இருக்கணும். இதை நம்ம எக்ஸாம்பிள் பார்க்கும்போது கிளியராக புரிஞ்சுக்கலாம். ரைட் அ போயம் அபவுட் நேச்சர் இந்த கொஸ்டினை நான் ChatGPT டைப் பண்ணால் அது ஒரு போயத்தை எனக்காக ஜென்ரேட் பண்ணது. இதில் எந்த மாதிரியான டேர்ம்ஸ் எல்லாம் இருக்குன்னா, இன் நேச்சர்ஸ் எம்ப்ரேஸ், அட்மிஸ் த வைப்ரண்ட் டான்ஸ் இருக்குது, த சன் அசென்ஸ், த கோரஸ் ஆஃப் பேர்ட்ஸ், த பேபிங் ப்ரூக், த டவரிங் மவுண்டெயின்ஸ், திங்கிங் இப்படின்னு இருக்குது. ஓகே, இந்த ரெஸ்பான்ஸை கரெக்டாக கவனிச்சுக்கோங்க. நம்ம கொடுத்த இன்ஃபர்மேஷனுக்கு ஒரு சிம்பிளான போயத்தை ChatGPT நமக்காக ஜென்ரேட் பண்ணி கொடுத்தது. ஆனால் என்னோடய போயத்தில் ஒரு பர்டிகுலர் டேர்ம்ஸ் எல்லாம் இருக்கணும்னு நினைக்கிறேன். அதாவது பியூட்டி ஆஃப் நேச்சர் இருக்கணும், க்ரீன் ஃபாரஸ்ட் இருக்கணும், ரிவர்ஸ் இருக்கணும், கலர்ஃபுல் ப்ளோசம்ஸ், இந்த மாதிரி வேர்ட்ஸ் எல்லாம் அந்த போயத்தில் இருக்கணும் அப்படின்னு நினைக்கிறேன். ஒரே சென்டென்ஸில் கம்மா போட்டு நம்ம ஒரு எலாபரேட்டட் மேனரில் எழுதணும். கம்போஸ் அ போயம் அபவுட் த பியூட்டி ஆஃப் நேச்சர், expressing admiration for the lush green forest, glistening rivers and colorful blossoms. ஸோ இந்த ப்ராம்ப்டை நம்ம கொடுக்கும்போது நம்ம ஜென்ரேட் பண்ண சொன்ன போயத்தை ChatGPT நமக்காக ஜென்ரேட் பண்ணி கொடுக்கும். இது இல்லாமல் நம்ம சிங்கிள் ஸ்டேட்மெண்ட்டாக கொடுத்தோம்னா அது கொஞ்சம் டிஃபராக வாய்ப்பு இருக்குது. இப்போ ChatGPTயில் இந்த எக்ஸாம்பிளை காப்பி பேஸ்ட் பண்ணிக்கலாம். இதில் என்னோடய கீவேர்ட்ஸான லஷ் க்ரீன் ஃபாரஸ்ட், கிளிஸ்டனிங் ரிவர்ஸ் அண்ட் கலர்ஃபுல் ப்ளோசம்ஸ் இது அப்படியே ப்ராம்ப்டை எடுத்துக்கிட்டு ChatGPT எனக்கு கஸ்டமைஸ்டு போயிட்டு ஜென்ரேட் பண்ணிட்டுருக்கு. நீங்கள் இந்த எக்ஸாம்பிள்ஸ் எல்லாம் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். பேசிக்காக நம்ம கொடுத்த அந்த ஃபஸ்ட்டு சென்டென்ஸுக்கும் எலாபரேட்டடாக கொடுத்த இந்த சென்டென்ஸுக்கும் இடையில் உள்ள டிஃபரன்ஸ் அப்போ உங்களுக்கு கிளியராக புரியும். டிப் நம்பர் 8. ப்ரொவைட் வேல்யூபிள் இன்ஃபர்மேஷன் அட் த பிகினிங். இந்த டிப் ரொம்ப ஒரு எஃபெக்டிவான டிப். நிறைய பேருக்கு இப்படியெல்லாம் கூட பண்ணலாமா அப்படின்றது தெரியுமான்றது டவுட்டு தான். ஸோ இதை நம்ம 2 எக்ஸாம்பிள் நான் இந்த டிப்புக்கு மட்டும் கொடுத்துருக்கேன். ரொம்ப யூஸ்ஃபுல்லானது. பார்க்கலாம். First example, write an introduction about me as a speaker. ஸோ இந்த மாதிரி ப்ராம்ப்ட்லாம் நம்ம ஒரு பப்ளிக் ஸ்பீக்கிங் பண்ணுறோம், இல்லை நம்ம ஒரு இடத்துல வெல்கம் ஸ்பீச் பண்ணணுன்றப்போ நமக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ இதை நான் ChatGPTயில் டைப் பண்ணும்போது அது ஒரு ஸ்பீக்கராக நான் பேசினா எப்படி இருக்கும் அப்படின்ற மாதிரி ஒரு ஸ்கிரிப்ட் எனக்காக ஜென்ரேட் பண்ணி கொடுக்குது. ஆனால் இதெல்லாம் என்கிட்ட இந்த குவாலிட்டிஸ்லாம் இருக்கான்னு கேட்டால் டவுட்டு தான். இந்த இன்ட்ரொடக்ஷன் கண்டென்ட்டை நான் கஸ்டமைஸ் பண்ணுறதுக்கு என்னோடய பர்சனல் இன்ஃபர்மேஷன்ஸை நான் ChatGPTயில் கொடுக்கணும். ஸோ அதுக்காக நம்ம ரெஸ்யூமில் உள்ள இன்ஃபர்மேஷன் எடுத்துக்கலாம். நான் டம்மியாக ஒரு ரெஸ்யூம் டவுன்லோட் பண்ணி வச்சுருக்கேன் எக்ஸாம்பிள் காட்டுறதுக்காக. நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி நான் ஒரு சாம்பிள் ஒரு ரெஸ்யூம் டவுன்லோட் பண்ணி வச்சுருக்கேன். இது ஹார்ப்பர் ரெசோ
இவர் வந்து ஒரு ப்ராடக்ட் மேனேஜராக இருக்கார். இவரோட ப்ரொஃபைல் எஜுகேஷன் எல்லாமே மென்ஷன் பண்ணியிருக்கு. இப்போது இதை நம்ம அப்படியே ஃபுல்லாக காப்பி பண்ணி சேட்ஜிபிடியில் நம்ம பேஸ்ட் பண்ணோன்னா அது நமக்கு ஒரு கஸ்டமைஸ்டான ஸ்பீக்கர் இன்ட்ரோடக்ஷன் நமக்கு கொடுக்கும். ஸோ லெட்ஸ் see the magic. ChatGPTயில் பேஸ்ட் பண்ணிவிட்டு நம்ம டைரெக்டாக என்டர் கொடுக்கக்கூடாது. ஸோ இது ஒரு முக்கியமான டிப், என்டர் கொடுக்கக்கூடாது. ChatGPTயில் நெக்ஸ்ட் லைன் நம்ம டைப் பண்ணால் ஷிஃப்ட் ப்ளஸ் என்டர் சேர்த்து ப்ரெஸ் பண்ணணும். ஸோ அப்போ தான் நெக்ஸ்ட் லைனில் நமக்கு டைப் பண்ணுறதுக்கு வரும். நம்ம டைரெக்டாக என்டர் கொடுத்துட்டோன்னா நம்ம கொடுத்துருக்க கண்டென்ட் அப்படியே அதை டைப் பண்ணிவிடும். ஸோ நெக்ஸ்ட்டு நம்ம டைப் பண்ணோன்னா ஷிஃப்ட் ப்ளஸ் என்டர் கொடுத்துட்டு கிவன் மை ரெஸ்யூம் above ரைட் இன்ட்ரடக்ஷன் அபவுட் மீ as a ஸ்பீக்கர் அப்படின்னு டைப் பண்ணிட்டோன்னா கஸ்டமைஸ்டான சூப்பர்பான ஒரு ஸ்பீச் வந்து நமக்கு கிடைக்கும். ஸோ இதில் பார்த்தீங்கன்னா தெரியும். ஸோ allow me to present to you ஹார்பர் as a seasoned ப்ராடக்ட் மேனேஜர். ஸோ அந்த ரெஸ்யூமில் என்னெல்லாம் கண்டென்ட் இருந்துச்சோ அதை பேஸ் பண்ணி நம்மளோட டீட்டெயில்ஸ் எல்லாம் ஆட் பண்ணால் ஒரு சூப்பர்பான ஸ்பீக்கர் இன்ட்ரோ வந்து ரெடியாக இருக்குது. ஸோ இதில் மென்ஷன் பண்ணியிருக்க வேர்ட்ஸ் அண்டர்ஸ்டாண்ட் பண்ண கொஞ்சம் கஷ்டமாக இருந்துச்சுன்னா ரைட் இட் இன் சிம்பிள் வேர்ட்ஸ் இல்லைனா மேக் இட் சிம்பிள் அப்படின்னு சொல்லி கொடுத்தோன்னா அது சிம்பிளர் வேர்ட்ஸில் நமக்கு அந்த ஆர்டிக்கிளை ரீரைட் பண்ணி கொடுக்கும். பார்த்தீங்கன்னா தெரியும். ஸோ இந்த டிப் உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். லெட்ஸ் மூவ் ஆன் டு த நெக்ஸ்ட் டிப். இந்த டிப் யாருக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னா, ஒரு பெரிய ஆர்டிக்கிளை கண்டிப்பாக ரீட் பண்ணணும் ஆனால் ரொம்ப போராக இருக்குது, அதை படிக்காமல் அதோட ஓவரால் சம்மரி மட்டும் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா இந்த டிப்ஸ் வந்து அவங்களுக்கு ரொம்ப யூஸ் ஆகும். ஸோ இதுக்கு ஃபார் எக்ஸாம்பிள் நான் ஒரு medium.comல ஒரு ஆர்டிக்கிள் போஸ்ட் பண்ணியிருக்கேன். இந்த ஆர்டிக்கிள் ஒரு 2-3 பேஜஸ் இருக்கும். அந்த ஆர்டிக்கிளை கண்டிப்பாக ரீட் பண்ணி ஆகணும்னு தருணத்தில் ஜஸ்ட் அதை ஓவரால் எல்லாம் காப்பி பண்ணிவிட்டு ChatGPTயில் வந்து நம்ம அதை பேஸ்ட் பண்ணி ஷிஃப்ட் என்டர் கொடுத்துட்டு கீழே சம்மரைஸ் த above ஆர்டிக்கிள் அப்படின்னு கொடுத்து என்டர் பண்ணால் போதும். ஃப்ராக்ஷன் ஆஃப் செகண்ட்ஸில் 5 or 6 லைன்ஸில் அந்த ஆர்டிக்கிளில் என்ன கண்டென்ட் இருக்குது அப்படின்னு நம்ம தெரிஞ்சுக்கலாம். இன்றைக்கி வீடியோவில் சொன்ன எல்லா டிப்ஸும் உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். இந்த எக்ஸாம்பிள்ஸை நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணி பாருங்கள். யூ வில் கெட் மோர் ஐடியா அபவுட் திஸ். இந்த சேனல் உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இந்த வீடியோ பற்றின உங்களோட கருத்துக்களை கமெண்ட்ஸில் பதிவு பண்ணுங்கள். Stay tuned with AI Techie Tamil. Thank you.